வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு லாங் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வடைச்சட்டி நல்லா எண்ணெய் காய வச்சு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா நிறையா ஊற்றிக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சோடனே நல்லா பாவக்காயை கழுவி எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வணக்கணும். நல்லா எண்ணெயை ஊற்றி வச்சு கழுவி செஞ்சு நல்லா எண்ணெயை போட்டு நல்லா வணக்க ஆரம்பிப்போம். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பாவக்காயை நல்லா சுருங்க நல்லா வணக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். பாவக்காயை வணக்கி வச்சுக்கிட்டோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நீங்களும் நல்லெண்ணெயில் பாவக்காய் குழம்பு செஞ்சு செம்மையாக இருக்கும். கடுகு, ரெண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வெடிச்சிச்சு, 2 வெந்தயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, நல்லா அது வணங்கிருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கொட்டி வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா சொன்னால் நல்லா வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வணங்கணும். நல்லா காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது சில பேர் மல்லி, மிளகு, சீரகப்பொடி எல்லாம் போடுவாங்க. நம்ம வீட்டில் எல்லாம் குழம்பு மசாலா எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அங்கே அரைச்சிருப்பாங்கல்ல, அந்த மசாலா போட்டு இதுமாரி நல்லா வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி நல்லா வணக்கி விட்டு நல்லா எண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லா கொஞ்ச நேரம் வணங்கட்டும். நல்லா தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு நல்லா வணங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வெறும் வீட்டு குழம்பு மசாலா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாரி நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரம் பிடிக்கணும், காரம் பொடி சேர்த்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். காரம் கொஞ்சம் வேணும், காரசாரமாக பாவக்காய் குழம்புனா காரம் சேர்த்துக்குங்க. இது நல்லா எண்ணெயிலே நல்லா லைட்டாக இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பாவக்காய் வணக்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்போ போட்டுக்கலாம். அம்மா, எதுக்கு எண்ணெய் ஊற்றி வணக்கி வச்சுருக்கீங்க? கசப்பு இல்லாமல் இருக்கும்ப்பா. சின்ன குழந்தைன்னா சாப்பிட கசப்பாக இருக்குது, அது வந்து சாப்பிட மாட்டேன் நீ கூட. அதனால் இது கொஞ்சம் முட்டை பொரியல் இருக்குது. உனக்கு முட்டை பொரியல் வேணும்னா பிள்ளைங்க சாப்பிடாமல் இருக்குது. இந்தமாரி குழம்பு வச்சுட்டு இந்தமாரி கசப்பு இருக்காது. இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி மக்களுக்கு நீ சொல்கிற. உனக்கு எப்பயுமே பாவக்காய் குழம்பு வச்சா பிடிக்குமா பிடிக்காதா? நல்லா இருக்காதா? ஒரு தடவை சாப்பிட்ருக்கியா? எப்பயும் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா இன்னைக்கு சாப்பிட்டேன் எப்படி இருக்குன்னு. நல்லா மசாலாக்குள்ள எல்லாத்தையும் நல்லா வணக்காச்சு. இப்போ புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம்ல, உங்களுக்கு தேவையான ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி, ஒரு தக்காளி சைஸ் புளி, உங்களுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் ஒரு துண்டு வெல்லம் இதுக்கு மெயின்.
இது சத்த நேரம் மசால் வாடை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு எப்படி வருதுன்னு பார்ப்போம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி வச்சிருக்கேன். நாங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி செஞ்சு வச்சுருந்தேன். சுடு கரண்டி தட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டேன்னா பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காரசாரமான ஒரு பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும்னு இப்படித்தான் சொல்லி விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செம்மையாக இருக்கேன்னு எங்கள் மகா பார்த்துட்டு சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குன்னு நான் தனியாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் வீடியோவில். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.